श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदहम्पति वेदान्तं गुरुमुखार्जितवागीश पदारविन्दमुदपालिन् श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपत्ये. கோதாஸ்துதி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். போன வாரம் 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இதுல என்னன்னா, ஆண்டாளே தாயாரே தன்னுடைய திருக்கல்யாணத்தை பூர்த்தியாக வாரணமாயிரம்ல சொல்லிருக்கான். அதுல கல்யாணத்துக்கான முக்கியமான அங்கங்கள் அப்படின்றது எல்லாமே முடிச்சாச்சு. ஆனா கல்யாணத்துல இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா? அதுல சிலது அதை விட்டு போனது அப்படின்றதெல்லாம் சுவாமி தேசிகன் இங்க எடுத்து அவர் இங்க மங்களாசாசனம் பண்ணிட்டு வர்றார். அதுல முக்கியமாக நம்ம பார்த்தோம், ஆச்சரியமா எப்படி அந்த புஷ்பத்தை வச்சே தாயாருடைய சூடி கொடுத்த நாச்சியார் அந்த புஷ்பத்தை வச்சே அந்த வர்ணனை அப்பேற்பட்ட பெருமை எல்லாம் இந்த 19வது ஸ்லோகத்திலும் அதேதான். அப்படி அங்க அந்த புஷ்ப மாலையினுடைய பெருமையை சொல்லிட்டு வர்றார். துங்கை கிருத்திமஹ கிர ஸ்வயமுத்தமாஹங்கைஹி யம் சர்வகந்த இதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி அப்படின்னு துங்கைர கிருத்திரிமஹா அப்படின்னு சொல்லும் பொழுது சிரேஷ்டமான கிரகா அப்படிங்கும்போது வேதம். இந்த வேதம் எப்பேற்பட்டதுன்னா நித்தியமான வேதம், அது நித்தியம். அந்த வேதத்தினாலேயே சொல்லப்பட்டிருக்கு பகவான் எம் சர்வகந்தகா அப்படின்னு சர்வகந்தகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சர்வகந்தம் பகவான் கிட்ட இருக்கு அப்படின்னு. அந்த கந்தம் அப்படின்றது வாசனையை தரும். அப்படி இந்த லோகத்துல இருக்கிற வாசனைகள் அது பிராகிருத்தமான நல்ல வாசனைகள் அப்படின்றது பிராகிருத்தம். ஆனா அப்பிராகிருத்தமான வைகுண்ட லோகத்துல இருக்கிறது அது எதுவுமே நல்லதுதான். அங்க வைகுண்டத்துல துர்வாசனம் இது கிடையாது. அப்பேற்பட்ட நல்லது அத்தனை சுகந்தங்களும் பகவான் கிட்ட இருக்கு. அதனால வேதமே என்ன சொல்றதுன்னா சர்வகந்தகா அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட வேதமே சர்வகந்தகான்னு சொல்லும் பொழுது ஆனா பகவான் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னொரு அந்த புஷ்பத்திலிருந்து அதுவும் சூடி கொடுத்த நாச்சியார் கொடுத்த அந்த புஷ்பத்திலிருந்து வந்த கந்தத்துக்கு ஆசைப்படுறான் அப்படின்னா அப்ப இங்க சர்வகந்தகா அப்படிங்கும் பொழுதே எல்லா விதமான கந்தம் அப்படின்னு ஆகும்போது அதை காட்டிலும் இது உயர்ந்த கந்தம் அப்படின்னு ஆறுது. அதனால அதனுடைய பெருமை அப்பேற்பட்டது. அந்த புஷ்பத்துல வர கந்தத்துக்கும் அப்போ பகவான் சாத்தின் இருக்க புஷ்பத்துல வர கந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த புஷ்பத்துல தாயார் உடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கான். அதனால அதுக்காகவே பகவான் அதை ஆசைப்படுறான் அப்படின்னு. அப்ப வேதத்தை சொல்லும் பொழுது துங்கைர கிருத்திரிம கிர ஸ்வயமுத்தமாங்கைஹி அப்படின்னு உத்தமமான அங்கம் வேதம் அப்படின்னு எடுத்துட்டா வேதத்துல கர்ம பாகம் அப்படின்னு வேதாந்த பாகம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறான். முதல்ல இருக்கிறது எல்லாம் கர்ம பாகம், பிறகு வருது எல்லாம் வேதாந்தம், அது உத்தர பாகம் அப்படின்னு. இந்த பூர்வ பாகத்துல யஜ்ஞயாகாதிகள் எல்லாமே சொல்லியிருக்கு. முக்கோட்டி தேவதைகள் சொல்றா இல்லையா, எல்லா தேவதைகளுக்கும் என்னென்ன யாகம் பண்ணணும், எந்தெந்த தேவதைக்கு இந்தெந்த யாகம் பண்ணணும், அதனால என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே விஸ்தாரமாக சொல்லிருக்கான். அது இல்லாம நம்ம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனங்கள் மிச்ச எல்லா கர்மாக்களுமே அதுல வருது. அது பூர்வ பாகம் முதல் பாகத்துல. கடைசி பாகத்துல வேதத்துல அது வேதத்தினுடைய சிரஸ்ல இருக்கு, அதனால வேதாந்தம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுல இந்த முக்கோட்டி தேவதைகளை பத்தி எல்லாம் சொல்லல, ஒரே பரபிரம்மம் அப்படின்னு. அந்த பரபிரம்மம் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்த அந்த பரபிரம்மத்தை மட்டும்தான், வேற யார பத்தியும் அது சொல்லல. அதனால வேதாந்த பாக்கியம் வேதாந்த பாகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால ஸ்வயம் உத்தமாங்கைன்னு உத்தமம். அந்த வேதத்திலேயே நம்ம படிக்கும்பொழுது பல சாக்கைகள் இருக்கு. ரிக் யஜுர் சாமன்னு அதுலயும் பல சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையிலையுமே சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சாக்கைகளுக்கும் நமக்கு உபனிஷத்துகள் இருக்கு. அந்த உபனிஷத் பூர்த்தியாக பரபிரம்மத்தை பத்தியும் அந்த பரபிரம்மம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாமே அதுலதான் இருக்கு.
அதனால அப்பேற்பட்ட வேதாந்தம் அதுதான் வேதத்திலேயே உத்தம். வேதம்தான் நமக்கு முதல் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். முக்கியமான பிரமாணம் ஆதிகாலமாக இருக்கு. அது என்னன்னா நித்தியம் அப்படிங்கிறது. துங்கைர கிருத்திமகா நித்தியம். ஏன் நித்தியம்னா இந்த வேதம் ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை. அந்த ஒரு யுகம் அந்திம காலத்துல பகவானே அதை ரட்சிக்கிறேன். அடுத்த யுகத்துல பகவானே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றாரு. அதனால நீண்ட காலமாக நீண்ட யுகமாக வேதம் இருக்கு. எப்படி பகவான் இருக்காரோ அது மாதிரி அது எல்லா யுகங்களையும் கடந்து கடந்து வருது. அதுக்கு காரணம் சாட்சாத் பகவானே அதை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதை ரட்சிக்கிறான். அது அப்புறம் அடுத்த சிருஷ்டியில பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான். அதனால அது நித்தியமானது. அந்த வேதத்திலேயே வசத்தியாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வார்த்தைகள் பார்த்தா எம் சர்வகந்தகா அப்படின்னு, சர்வகந்தகா சர்வரசகா அப்படின்னு எல்லாமே சொல்றது பகவானுடைய பெருமைகள் எல்லாம். இந்த அத்தனை கந்தமும் அத்தனை ரசமும் பகவான் கிட்ட இருக்கு அப்படின்னு. திசாதர முத்வஹந்தி அப்படின்னு தலையில வச்சு சிரஸ்ல வச்சு கொண்டாடுறது சாட்சாத் பகவான். வேதம் அதனுடைய சிரஸ்ஸு பாகம்தான் வேதாந்தம். அதனால வேதமே சிரஸ்ஸு பாகத்துல பகவானை எப்படி கொண்டாடுறதுன்னா எம் சர்வகந்தகா அப்படின்னு சர்வகந்தமும் சர்வ மனமும் இருக்கக்கூடிய பகவான் அப்படி. வேதத்திலேயே சில இடத்துல எல்லாம் பார்த்தா பகவானுக்கு ரூபம் இருக்கு அப்படிங்கிறது, ரூபம் இல்லை அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. அப்ப கந்தகா அப்படின்ற இடத்துலயும் அகந்தகான்னு சில இடத்துல சொல்றது. கந்தமே இல்லை, அவன்கிட்ட எதுவும் இல்லை பரபிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப இதை நம்ம எப்படி அப்படின்னா பெரியவா வியாக்கியானம் பண்ணும் பொழுது வேதம் அது கந்தகா சர்வகந்தகான்னு சொல்லும் பொழுது அவன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப சில இடத்துல இல்லையே அப்படின்னா அதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரகிருதி லோகத்துல இருக்கக்கூடிய கந்தம் அவனிடத்தில் இல்லை, அதை காட்டிலும் வசத்தியான கந்தங்கள் இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். அப்ப ரூபம் இருக்கு, அவனுக்கு ரூபம் இருக்கு. ஆனா சில இடத்துல ரூபமே இல்லை அப்படின்னா இந்த பிரகிருத்தினால சம்பந்தப்பட்ட நம்மளை போல சரீரம் அவனுக்கு கிடையாது. அவன் இந்த பூமியிலேயே ராமகிருஷ்ண அவதாரங்கள் பண்ணாலும் அவனுக்கு அப்ராக்கிருத சரீரம் தான். அந்த சரீரம் அப்படின்றது நமக்கு கர்மவசத்தினால புண்ணிய பாபத்தினால நமக்கு கிடைச்ச சரீரம் கிடையாது. இந்த சரீரம் க்ஷீணிச்சு போயிடும், வயசாக இதுவாயிடும். ஆனா பகவான் எடுக்கிற சரீரமும் அது கிடையாது, அவனுடைய சங்கல்பம். அப்ப பகவானும் பெரியவரான கண்ணன் குட்டி குழந்தையாக இருக்கான், அவன் பெருசாக ஆறானேன்னா அது சரீரம் மாத்திரம் இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி வயசார காரணம் இல்லை. அந்த பகவான் சங்கல்பிக்கிறான். நான் பெரியவனானும் நினைக்கும் பொழுது அந்த சரீரத்தை அவன் தனக்கு தானே அவன் மாத்திக்கிறானே தவிர நம்மள மாதிரி அது தானா மாறல. காலத்துக்காக நம்மளுது மாறிடுது. நம்ம நினைச்சா நம்ம அப்படியே இருக்க முடியாது. என்ன எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாமே தவிர, ஆனாலும் ஒரு காலம் ஆயிடுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாதோ, கால பரிணாமங்களோ. அவனுக்கு அப்படி கிடையாது. அதனால அப்ப இந்த சரீரம் கிடையாது அப்படின்னு அரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராகிருத சரீரம் கிடையாதுன்னு வேணா அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் நிறைய இடத்துல அப்படி வியாக்கியானம். அதனால அப்பேற்பட்ட கந்தம் உடையவன் அப்படின்னாலும் வேதத்தினாலே கொண்டாடப்படக்கூடியவனாக இருக்கனாலும் ஆமோதமன்யம் அதிகச்சதி மாலிகாபிகி அப்படின்னு. ஆனாலும் இன்னொரு ஆமோதமாக அவனுக்கு ஆசைப்பட்ட இன்னொரு கந்தத்துக்கு அவன் ஆசைப்படுறான். தானே சர்வகந்தகா அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வமும் அங்க அடங்கிடுறதே. அதுக்கு மேல இன்னொரு கந்தம் என்ன அப்படின்னு சொல்ற. அப்ப சர்வம் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இது விட்டு போச்சுன்னா அப்ப சர்வம் அப்படின்றதுக்கு அது அர்த்தம் ஆயிடாது இல்லையா? சர்வம்னு எல்லாம் அப்படின்னு ஆயிடுது. அப்ப ஆண்டாளுடைய மாலையும் அதுல சேர்ந்து அப்படின்னு கூட அங்க அர்த்தம் ஆலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா சில இடத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த யாகம் பண்ணா சர்வ பலனும் உண்டாகும் அப்படின்னு வருது. அப்ப என்னன்னா மேற்கொண்டு அவ 4-5 யாகம் சொல்லுவா. இந்த யாகம் பண்ணா உனக்கு இந்த பலன், இந்த யாகம் பண்ணா இந்த பலன் அப்படின்னு. ஆனா ஒரு யாகம் சொல்லி இதனால உனக்கு சர்வ பலனும் கிடைச்சிரும் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன, இதுக்கு மேல் கொண்டு சொன்ன யாகத்துல ஒரு பலன் இருக்கு இல்லையா? அந்த 4-5 பலனும் சேர்த்து இந்த யாகம் பண்ணா கிடைக்கும்னு அர்த்தம். அதனால மோட்சம் கிடைச்சிருமா யாகம் பண்ணா, அந்த யாகம் பண்ணா சர்வ பலன்னு போட்டிருக்கேன் மோட்சம் கிடைச்சிருமான்னா கிடையாது. மோட்சத்துக்கு என்ன 2 உபாயம்தான், பக்தி யோகம் இன்னும் சரணாகதி. அப்போ பரசமர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம், பரண்யாசம். அப்ப அந்த யாகத்துல சர்வம் அப்படின்னு நாங்க சொல்லும்போது அதுக்கு முன்னாடி சொன்னது அப்படின்னு. இங்க மாதிரி இந்த சர்வகந்தம்னு சொன்னா கூட அந்த அப்ராக்கிருத லோகத்துல இருக்கிற கந்தமே தவிர தாயார் சம்பந்தப்பட்டதும் அதுவும் அப்ராக்கிருதம் அது அங்க கிடையாது. அது வைகுண்டத்துல இல்லை இல்லையா? அது இங்க தாயாருடைய அங்க பூமி பிராட்டி, இங்க ஆண்டாளுடைய மாலை சூடி கொடுத்த மாலைக்கு இருக்கிற கந்தம் வேற. அதை பகவான் இன்னொன்னு ஒரு வசத்தியான கந்தத்தை ஆசைப்படுறான், தானே சர்வகந்தனாக இருந்தாலும்.
அது ஏன் அப்படின்னா சோபித்வதீய குட்டிலாலகவாசிதாபிகி, அது என்ன அப்பேற்பட்ட கந்தத்தை பகவான் ஆசைப்படுறான் அப்படின்னா, சோபித்வதீய அப்பேற்பட்ட வேதத்தினாலே சர்வகந்தன் அப்படின்னு சிரசிலே வச்சு வேதம் கொண்டாடப்படுற பகவான், அவன் சர்வகந்தனாக இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு கந்தத்தை அவன் ஆசைப்படுறது எதுன்னா துவதீய, உம்முடைய, ஆண்டாளை பார்த்து சொல்றேன், துவதீய உம்முடைய குட்டிலாலக அந்த வாசிதாபிகி அப்படின்னு வளைஞ்சி இருக்கிற அந்த கூந்தல், அந்த வந்து முன்னாடி சுருட்ட முடி மாதிரி வரும் இல்லையா, அந்த சுருண்ட அந்த முடியில அதுக்கு மேல தாயார் அலங்கரிச்ச அந்த பின்னாடி அந்த மாலை, அதை சூடி கொடுத்து தான் பார்த்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார் இல்லையா, அதை ஆழ்வார் எடுத்துன்னு போய் கொடுக்கிறார், பெரிய ஆழ்வார் அதை பகவான் சாத்திக்கிறான். அதனால அவன் அதை வந்து ஆசைப்பட்டு சாத்திக்கிறான். அதனால இன்னும் அவனுக்கு மிக ஆச்சரியத்தோட ஆமோதமாக, ஆமோதம்னா ஏதோ தெரியாம வந்தா யாரோ போட்டுட்ட மாலையா அர்ச்சகர் தெரியாம சாத்திட்டேர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பகவான் ஆசைப்பட்டு ஆமோதிச்சு தான் ஏத்துக்கிறதுனால அந்த சர்வகந்தத்தை காட்டிலும் வசத்தியானது இப்பேற்பட்ட இந்த மாலைக்கு இருக்கிற அப்பேற்பட்ட சுகந்தம் அப்படின்னு. அது ஏன்னா தாயாருடைய சம்பந்தம் பிற இருக்கிறதுனாலே அப்படின்றது இங்க ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், கல்யாணத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் முதல்ல பெண்கள் அவ வந்து நேரடியா மாப்பிள்ளையை பார்த்துட முடியாது இல்லையா, கடைக்கண் பார்வை அப்படின்னு, யாரையோ பாக்குற மாதிரி பக்கத்துல குழந்தைய பாக்குற மாதிரி அந்த மாப்பிள்ளையை பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வரிசையே என்ன பண்ணுவான்னா, அதுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. முதல்லயே மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுவார், பெண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு வாத்தியார் சொல்லி அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார். அதுனா அந்த மந்திரத்திற்குரிய அர்த்தமே உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்ணுக்கு சொல்லி நீ பார் அப்படின்னு சொல்லி, மாப்பிள்ளை பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த காலத்துல என்னன்னா முன்ன பார்த்திருக்கவே மாட்டான், அந்த கல்யாணத்துக்கு வச்சுதான் அவ பார்ப்பான். அதனால டக்கு நேரடியா சபையில எல்லாரும் முன்னாடியும் பார்க்க முடியாததுனால ஒரு கடைக்கண் பார்வை அப்படி சுத்தி யாரையோ பாக்குற மாதிரி அப்படி அவ பாக்குறது, அந்த கட்டாட்சம் அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அது ஆண்டாள் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெருமாள் இன்னும் தேஜஸாக தெரிகிறார் அப்படின்றது, அது ஒரு கல்யாணத்துல அது ஒரு அழகு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது அப்படின்னு, அதுவே ஒரு அழகு. அந்த வர்ணனையே இங்க பண்றேன். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौलिमाल्यभर संभरणेन भूयः इन्दीवरश्रजमिवा ददति त्वदीयानि आके कराणि बहुमानि विलोकितानि அப்படின்னு, தன்யே சமஸ்த ஜெகதாம் பிதுருத்தமாங்கே அப்படின்னு, சமஸ்த ஜெகதாம் இந்த எல்லா ஜெகத்துக்கும் பிதா யார் அப்படின்னா சாட்சாத் பகவான் எம்பெருமான். இந்த லோகத்தையே சிருஷ்டிக்கிறவன் அவன். அவன்தான் எல்லா இந்திரியங்கள் அந்த மூல சிருஷ்டியை பண்ணி அதுக்கப்புறம் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சு மேற்கொண்டு அந்த வேதத்தை உபதேசம் பண்ணி மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணுன்னு சொல்றான். அதனால சகல இந்த காரணம், இந்த பூமி இது எல்லாத்துக்கும் காரணத்துக்கு, சகல காரணத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா சாட்சாத் பகவான் தான். அவன் தான் பிதுருத்தமாங்கே சமஸ்த ஜெகதாம். இந்த சமஸ்த ஜெகத் அப்படின்னா பூமிக்கே இல்லை, 14 லோகத்துக்கும், தேவலோகம் பிரம்மலோக பரியந்தம், அப்புறம் பூலோக பாத்தாள லோக பரியந்தம், இது எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் ஜெகத் பிதாவானவன் அவன் சாட்சாத் பகவான். பிதுருத்தமாங்கே அவனுடைய உத்தமமான அங்கம் என்ன அப்படின்னா சிரசு. அந்த சிரசுல அவன் தரிக்கிறது என்ன அப்படின்னா த்வன்மௌலிமால்ய பரசம்பரரேன பூயஹ அப்படின்னு, உம்முடைய திருவடியிலே இருந்த மாலை அதை அவன் தரிச்சுக்கின்றிருக்கான். எல்லாருக்கும் ஜெகத்பிதாவானவன் அவன் அந்த சிரசிலே ஆண்டாள் மாலையை சிரிச்சிருக்கான். ஒரு அதனால என்ன அப்படின்னா இங்க வந்து என்னன்னா வைகுண்ட லோகத்தை பொறுத்த வரைக்கும் 3 தேவிகள், ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, அவாதான் ஆதிசேஷ பரியங்கத்துல இருக்கா. ஆதிசேஷன்ல ஆரம்பிச்சு மத்தவா எல்லாரும் என்ன அப்படின்னா ஒன்னு நித்திய சூரிகளாக இருப்பா, இல்ல முக்தாத்மாக்களாக இருப்பா. முக்தாத்மானா இந்த பூமியிலே பிறந்து சரணாகதி பண்ணி ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கு போனவா. இங்க இருக்கிறவா பக்தர்கள், அங்க மோட்சம் அடைஞ்சவா முக்தர்கள் அப்படின்னுவா, முக்தாத்மா. நித்திய சூரிகளான அனந்தகளோட விக்ஷோசேனர்லாம் அவா நித்தியமாக பகவானோடையே இருந்து அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவா பூமியில வந்து நம்மள மாதிரி இருந்து புண்ணியத்தை பண்ணி அங்க போல, அனாதி காலமாக பகவானுக்கு சேவைக்காகவே அவ அங்க இருக்கா. அதுலயும் வசத்தி யாருன்னா பூமாதேவி, நீலாதேவி, அவா தாயாரே.
அதுல பூமாதேவி தானே இங்க ஆண்டாளாக அவதாரம் பண்றான். அந்த அப்பேற்பட்ட ஜெகத்பிதா அப்படின்னா, ஜெகத்பிதானா ஆண்டாளுக்கு இல்ல, மத்தவா எல்லாருக்கும் ஜெகத்பிதா. இந்த 3 பேருக்கு தவிர, ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவிக்கு தவிர, அவர் அவர் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டிருக்கும் மாலை எது அப்படின்னா ஆண்டாள் மாலை. அதான் தொன்மௌலி மாலிய உம்முடைய சிரசிலே இருக்கிற மாலையை. ஆகே கராணி பகுமானி விலோகிதானி அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாலை. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கல்யாண சமயத்திலே அதுக்கு முன்னாடி ஆண்டாள் கண்ணனை பார்த்தாளா அப்படின்னா, ரங்கநாதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, பார்க்கல. எல்லாமே பெரியாழ்வார்கிட்ட சின்ன வயசுல இருந்து கண்ணனுடைய கதையை கேட்டதுதான். அதே மாதிரி ஆண்டாள பெருமாள் பார்த்தேரா அப்படின்னா இல்ல. அப்போ நேரம் அங்க வரே அன்னைக்கு பாக்குறது தானே முதல்ல அந்த அந்த பார்வை, அந்த ஓரமாக பார்த்த பார்வையே என்னன்னா, அதுவே ஆகே கராணி பகுமானி விலோகிதானி அப்படின்னு பகவானுக்கு பகுமானமாக இருக்கான். இந்த கட்டாட்சம் எப்படின்னா அது குளிர்ச்சியாக இருக்கும். பெருமாளுடைய கட்டாட்சம் அப்படின்றது நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அது கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் ஏற்கனவே ஒரு மாலை சாத்தின்னு இருக்கான், சூடி கொடுத்த மாலை. இந்த சூடி கொடுத்த மாலையை கூட ஆண்டாள் வந்து சாத்தின்னு அனுப்புறாளே தவிர பெரியாழ்வார் போய் பெருமாளுக்கு கொடுக்கிறேன் தான் நேர பார்க்கல. இப்பதான் இந்த கல்யாண வைபவத்துல தான் மாலை மாற்றிக்கிச்சுதான் தன்னுடைய மாலை பகவானுக்கு சேரும்போது அந்த அழகை பார்க்க போறான். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதுக்கு முன்னாடி பகவான அந்த கடைக்கண் பார்வையில பார்க்கும் பொழுதே அந்த பகவானுக்கு அப்பேற்பட்ட அதுவே ஒரு மாலை அப்படின்னு வச்சிருந்தாலும், தான் ஏற்கனவே சாத்தின்ற மாலைக்கு நடுவுல இந்த ஒரு மாலை இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்காம். இது எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கு. ஏன்னா கட்டாட்சம் குளிர்ச்சியாக இருக்கு, அது குளிர்ந்த மேகமாக கொஞ்சம் கருப்புன்னு வச்சிருந்தா கூட திருவேங்கடமுடையானுக்கு மாலை சாத்துவா. கருட வாகனம் எந்த ஒரு பெரிய உற்சவாதிகள்ல பார்த்தா கூட பெரிய அந்த மல்லிப்பூ அந்த மாலையும் உள்ள நடுவுல ஒரு மாலைக்கு நடுவுல ஒரு கருப்பான ஒரு இது ஒண்ணு வரும். அது மாதிரி ஒண்ணு சாத்துவா, நார்ல இது பண்ணது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பார்க்கும் பொழுதே அந்த காம்பினேஷன்ல அப்படி பெருமாளை பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் அர்ச்சாவதாரத்திலேயே. அந்தந்த திவ்ய தேசத்துல அந்தந்த உற்சவத்துல பெருமாள் செவிக்கிறவாளுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். அப்படி இந்த மாலை அந்த ஏற்கனவே சுடி கொடுத்த மாலையும் அதுல ஒரு இந்த தாயார் பார்த்த அந்த பார்வையை ஒரு மாலையாக பெருமாளுக்கு சாத்தினா அந்த கட்டாட்சம் அந்த ஒரு மாலையும் சேர்த்து பார்த்தா பகவான் இன்னும் ஆச்சரியமாக எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறேன் அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். இந்த கடைக்கண் பார்வை ஒருத்தரை பார்த்துக்கிறதுன்றது கல்யாணத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அதுவும் ஆண்டாள் முதல் முறையாக பெருமாளை வந்து பார்க்கிறது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் டக்குன்னு பார்த்துட முடியாது இல்லையா, அதே ஒரு மங்களாசாசனமாக பண்றேன். இதெல்லாம் கல்யாணத்துல ஒரு சின்ன சின்ன விஷயமாக அங்கங்களாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இதுக்கு அடுத்தது என்னன்னா மாலை மாற்றும் வைபவம். இத்தனாய் நம்ம பேசினது என்ன, பகவான் தாயார் சூடி கொடுத்த மாலையை பகவான் சாத்தின்றான் அப்படின்றதுதான். இப்ப என்னன்னா பெருமாள் மாலையும் தாயார் சாத்திக்கிறார், 2 பேரும் மாத்தி மாத்தி. இதெல்லாம் நம்ம சேவிக்க முடியுமா அப்படின்னா ஆச்சரியமாக உற்சவத்துல சேவிக்கலாம். போகி எதுவுமா எல்லாருமே ஆண்டாள் பெருமாள் திருக்கல்யாணம் அப்படின்னு பல திவ்ய தேசங்கள்ல பண்றது உண்டு. அதுலயும் சிறப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆச்சரியமான உற்சவம். ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிருத்திமபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம் யூனாதிகத்வ சமதா விஷயைர்விவாதைஹி. ரங்கேஸ்வரஸ்ய தவச்சா, ரங்கேஸ்வரன்னா ரங்கத்துக்கே ஈஸ்வரன், ரங்கநாதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸ்ரீரங்கம் அப்படின்ற அந்த ரங்கத்துக்கு நாதன் யார் அப்படின்னா ரங்கநாதன். அதுக்கு நாயகி யார் அப்படின்னா ரங்கநாயகி தாயார். இந்த சம்பந்தமே ஒரு ஆச்சரியமான சம்பந்தம். அந்த ரங்கம் அப்படின்னு இந்த உலகமே வச்சிருந்தா கூட இந்த உலகத்துக்கே ஈஸ்வரன், இந்த ஜகத்துக்கே ஈஸ்வரன் அப்படின்னாலும் சாட்சாத் பகவானே தான். தவச்சா அதனாலதானே சொல்றோம், ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது சாட்சாத் வைகுண்டமே அப்படின்றார். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு. காவேரி நதி தான் விரஜா நதியம். இந்த காவேரி நதியில ஸ்நானம் பண்ணாலே விரஜா நதிக்கு ஸ்நானம் பண்ண சமம். விரஜா நதி அப்படின்றது இந்த பிரகிருதி லோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவுல இருக்கு. வைகுண்டம் ரங்கமந்திரம் அப்படின்னு இந்த ரங்கநாதனுடைய மந்திரம் இருக்கு இல்லையா ஸ்ரீரங்கம், அந்த சப்த பிராகாரமும் வைகுண்டம் அப்படின்றது வெவ்வேறு கிடையாது, இதுதான் சாட்சாத் வைகுண்டம்.
சவாசுதேவோ ரங்கேசகா, அங்க பரமபதநாதன் தான் இங்க ரங்கநாதன் அப்படின்னு பிரத்யக்ஷம் பரமம் பதம். பிரத்யக்ஷமா நம்ம வந்து வைகுண்டத்தை பார்க்கணும் அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்கேருந்து அமெரிக்கால நடக்கிற மேட்ச் பார்க்கலாம், இங்கேருந்து லைவ் டெலிகாஸ்டா வைகுண்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீரங்கம் தான் அங்க நடக்கிற உற்சவம் அப்படின்னு. அதனால ரங்கேஸ்வரகா அப்படின்னா ரங்கநாதன் அப்படின்னா லோகத்துக்கே ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். ரங்கத்துக்கு மட்டும் அப்படின்னு நம்ம இந்த லோகத்துல இருக்கிற ஸ்ரீரங்கம் மட்டும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ரீரங்கமே தான் சாட்சாத் வைகுண்டம் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து மினி வைகுண்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரணயானுபந்தாத் அப்படின்னு பெருமாளுக்கும் அந்த ரங்கநாதனுக்கும் தவச்ச அப்படின்னா தவ அப்படின்னா உம்முழுக்கும் உமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற அந்த பிரணயம், அந்த காதல், அப்பேற்பட்ட ஒத்தருக்கொத்தருக்கான இருக்கிற அப்பேற்பட்ட அந்த பிரணயானுபந்த அப்பேற்பட்ட பந்தம். அதனால என்னன்னா அந்யோன்யமால்ய பரிவிருத்தி அபிஷ்டுவந்தா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாட்டுக்கிறான். இன்னைக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா, ஆண்டாள் தாயார் எதிர பெருமாள் இருக்கும்பொழுது 3 வாட்டி இங்கே மாலை எடுத்துட்டு போய் மாத்துவா. அதுல முதல்ல என்னன்னா தாயாருடைய மாலை எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு சாத்துவா, அதுக்கப்புறம் பெருமாள் மாலை எடுத்துன்னு வந்து தாயாருக்கு சாத்துவா. அப்படி 3 வாட்டி நடக்கும். அந்யோன்யமால்ய பரிவிருத்தி அபிஷ்டுவந்தா, இந்த ஒரு அழகையே நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்றான். சாதாரணப்பட்டவா மட்டும் இல்ல, என்ன சாதாரணப்பட்டவான்னா நல்ல நல்ல மகா பக்தர்கள் மட்டும் இல்ல, ரசிகர்கள் எல்லாருமே அனுபவிச்சு இந்த ஒரு விஷயத்த, இந்த உற்சவத்தை எல்லாரும் கொண்டாடுறா, எல்லாரும் ரசிக்கிறா. அதனால அந்யோன்யமால்ய பரிவிருத்தி அபிஷ்டுவந்தா வாச்சாலயந்தி வசுதே, வாச்சாலயந்தின்னு எல்லாம் ஒரே சப்தமாக இருக்கான். அங்க மாலை மாட்டும் போது ஒவ்வொருத்தர் பேசிக்கிறா. வசுதே அப்படின்றா, பூமி பிராட்டி வசுதே அப்படின்னு சொல்றாரு. சாக்ஷாத் க்ஷமா அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆண்டால முதல் ஸ்லோகத்துல. சாக்ஷாத் க்ஷமா அப்படின்றது பூமி பிராட்டிக்கு க்ஷமா அப்படின்னு பேரு. இங்க வசுதே ரசிகா திரிலோகி, இந்த திரிலோகத்துல இருக்கிற பிரம்மலோகத்துல இருந்து பாத்தாள லோகம், இதை 7 14 லோகம்னு சொல்லுவா, இல்லைன்னா 3 லோகம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பூமியில இருக்கோம், அது பூமி ஒரு லோகம். பூமிக்கு மேல இருக்கிறதெல்லாம் சேர்த்து 7 லோகங்கள் இருக்கு. புவ சுவ மகா தப்போலோக சத்தியலோக பிரம்மலோகம், இதை ஒரு லோகமா வச்சுக்கலாம். நம்ம பூமியில இருக்கும், நமக்கு மேல இருக்க ஒரு லோகம் அப்படின்னு சேர்த்து சொல்றது. நமக்கு கீழே இருக்கிற 7 லோகத்தை சேர்த்து அத்தல வித்தல சுத்தல பாத்தாள அதெல்லாம் சேர்த்து ஒரு லோகம் அப்படின்னா 3 லோகம். 3 லோகம்னு சொன்னாலே அந்த 7 14 லோகம்னு தான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த 3 லோகத்துல இருக்கிற ரசிகர்களும், ஏன்னா அந்த பகவானுடைய உற்சவத்தை சேவிச்சாலே, அந்த மாலை மாற்றத்தை சேவிச்சாலே எல்லாரும் ரசிகர்கள். பெரிய வித்வான்கள் மட்டுமே ஸ்தோத்திரம் பண்றதுல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாச்சாலே ஒரே சப்தமாக இருக்காங்க. என்னன்னா ஒரே டிபேட். ஏன்னா நியூனா திகத்வ சமதா விஷயை விவாதே, ஒரே விவாதம். என்னன்றா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல அவளுக்கு ரங்கநாதன் தான் பெரிய பெருமாள், நம்பெருமாள் பெரிய பெருமாள் அப்படின்வா. பெரிய பெருமாள்னா மூலவர் ரங்கநாதன். உற்சவர் எல்லாருக்காகவும் அவர் வீதியில வந்து ஏழி நமக்கு எல்லாம் சேவை சாதிக்கிறதுனால அவர் வந்து நம்பெருமாள், நம்ம பெருமாள் நமக்காக ஓடி வர்றாரு இல்லையா. இவா 2 பேரும், அந்த ரங்கநாதன், அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு ரங்கநாதன் தான் பிராணம். அவ என்ன சொல்றாளா, மாலை மாத்தும் போது ரங்கநாதனுடைய மாலை எடுத்து ஆண்டாள் சாத்தின்றதுனாலதான் ஆண்டாளுக்கு இன்னும் அழகு கூடி போயிடுது அப்படிங்கிறாளாம். ஒரு விவாதம். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவாள்லாம் அங்க என்ன தாயார் தானே அங்க அவதரிச்சா, அவளுக்கு ஆண்டாள் தான் முக்கியம். இல்ல யார் சொன்னா, அவ ஒரு விவாதம் பண்றா. என்ன அப்படின்னா, எங்க ஆண்டாள் மாலை ரங்கநாதன் சாத்தின்றதுனாலதான் அவனுக்கு அழகு கூடி இருக்கு, நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு. அப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவான்னு இல்ல, ரங்கநாதனையே பக்தியாக கொண்டவா எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறான். தாயார் சம்பந்தப்பட்டவா அவள்லாம் ஒரு பக்கம் நிக்கிறான். சில பேர் சமத்துவமாக இருக்கா இல்லையா, அவ சொல்ற அப்படி இல்ல, சமம், 2த்துக்கும் சமம் தான். பெருமாள் மாலைனால தாயாருக்கும் இன்னும் அழகு கூடிடுது, தாயார் மாலை பெருமாள் சாத்தினதுனால அவருக்கும் அழகு கூடிது, 2 வச்சுக்கலாம். இதுல ஏற்றத்தாழ்வே பார்க்க கூடாது அப்படிங்கிற. எங்க பார்த்தாலும் ஒரே சப்தமாக இருக்கு, இதுவே ஒரு விவாத பொருளாக இருக்கு அப்படிங்கிற. இதுதான் நம்ம ஆச்சரியமாக அனுபவிக்கணும். ஏன்னா திவ்ய தேசங்கள்ல பார்த்தா, இன்னைக்கு கூட பார்த்தா காஞ்சிபுரத்துக்கும் திருவேந்திபுரத்துக்கும் திவ்ய தேசங்கள், திருமலை எங்க பார்த்தாலும் சொல்லுவா, எங்க பெருமாள் தான் வசதி, எங்க பெருமாள் குழந்தைகள்ல இருந்தே. அதெல்லாமே அந்த ஊர்ல அந்த திவ்ய தேச வாசம் அப்படின்றதே ஒரு ரொம்ப முக்கியம். அதுல குழந்தைகள் பேசுறதே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெருமாள் அந்த அந்த ஊர் ஆழ்வார் அவா அவதரிச்சு, இப்ப மாழ்வார் அங்க போன ஆழ்வார் திருநகரியில இருக்கிற பசங்க கிட்ட அடி பேசியிருக்கேன், குட்டி குழந்தைகள் தான். ஏன்பா இங்கேருந்து எங்க ஊருக்கு வந்து படிக்கிறியா அப்படின்னா, இல்ல அங்க உங்களுக்கு நம்ம ஆழ்வாரே இல்லையே அப்படின்வா. இல்லப்பா இருக்கே இருப்பா, கீழ்த்திருப்பதில் இருக்கேன்னா,
இந்த ஊர் நம்மாழ்வார் மாதிரி வருமா? இங்க இருக்கிற அவருக்கு எத்தனை உற்சவம் அப்படின்னு. ஏன்னா அந்தந்த அவதார ஸ்தலத்துல அந்தந்த ஆழ்வாருக்கு தானே வசதி. அவ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு வசதி, பெரிய ஆழ்வாருக்கு அப்படின்னு சேர்த்துன்னு சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி தேசிகன் அப்படின்னா தேசிகன் இங்கதான் திருவேந்திபுரத்துலதான் அதிகமாக ஸ்தோத்திரங்கள் பண்ணிரு, இப்ப ஏற்பட்ட பாசுரங்கள் பண்ணிடுறான். அவா சொன்னா இல்ல இல்ல, இந்த காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பவே மாட்டேன்னு சொன்னேரு, நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சின்னமயா கிஞ்சாது அப்படின்னு அவா இங்கதான் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், எங்க வரதனை தான் அனுபவிச்சிருக்கேன்றா. திருவேங்கடமுடியானா அடியேன்னா திருப்பதி நாள் நாங்க சொல்லுவோம் தயாசதகத்தை எங்க பண்ணீர், எல்லாருக்கும் தயாசதகத்தை இங்க தானே பண்ணியார், தய இருக்கிற அதிக பெருமாள் எங்க பெருமாள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுபவமே ஆச்சரியமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல இருக்கிற விவாதம் அப்படின்னா ஒரு திவ்ய தேசத்துக்கும் இன்னொரு திவ்ய தேசத்துக்கும் என்னப்பா, எங்க ஊர் தான்ப்பா வசதி, பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கும், மழை நிறைய பெய்யும், அதெல்லாம் கிடையாது. அதனால கிடையாது, அந்த பெருமாளினுடைய அனுபவம், இந்த உற்சவம் இப்பேற்பட்ட உற்சவம் உண்டா அப்படின்றதுலதான் விசேஷம். திருமங்கை ஆழ்வார் உற்சவத்துல போனா அங்க 12 திவ்ய தேசம் அத்தனை பெருமாளும் ஒரு நாள் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு பகுமானங்கள் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மாழ்வார் திவ்ய தேசத்திலையும் உண்டு 12 கருட சேவை அப்படின்னு. அப்பேற்பட்ட உற்சவம் எங்க உற்சவம் தான் வசதி அப்படின்னு சொல்லிக்கிறது. அது வந்து என்னன்னா ரசிகா ஸ்திரீலோகம், அவெல்லாம் அந்தந்த ரசிகர்கள். உண்மையிலேயே மத்த திவ்ய தேசத்தை குறைச்சி சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. இந்த திவ்ய தேசம் வசதி, எங்க நாங்க இருக்கிற திவ்ய தேசம் வசதி அப்படின்றதுனால அப்படி சொல்ற அந்த விவாதம் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற விவாதம் கிடையாது. அதனாலதான் ரசிகா ஸ்திரீலோகி, ரசிகர்களாலே பக்தர்களாலே கொண்டாடப்படுறா. அப்படி ஆச்சரியமான அந்த இடத்த சொல்ற மாலை மாட்டும் பொழுதே அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்க ஆண்டாளுக்கு ஏத்த மாப்பிள்ளைதான் பெரியாழ்வார் பார்த்திருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி ரங்கநாதருக்கும் ஏத்த பெண் தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தரும் கொண்டாடக்கூடிய இது. அப்படி சீதாதேவிக்கும் ராமனுக்கும் கல்யாணமாயி அயோத்திக்கு வரும்பொழுது மக்கள்லாம் பார்க்கல இல்லையா, அங்க ராமனுக்கு கல்யாணம் அப்படின்றது மிதிலா நகரத்துல நடந்திருக்கு. அதனால ஒவ்வொருத்தர் ஓடி வந்து பாக்குறான், எங்க ராமனுக்கு ஏத்த பெண் தானா அப்படி. அதே போல சீதாதேவிக்கும் என்னன்னா இப்ப ஏற்பட்ட இவருக்கு ஏத்த பெண்ணு நீ எப்படி தேட போற அப்படின்னு ஜனகராஜர் கிட்ட ரொம்ப ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் கேட்டிருந்தா. சும்மா யாருக்கும் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது, எங்க சீதாதேவிக்கு ஏத்த பெண் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு. அதனாலதான் அவர் பெரிய இது வச்சார் பரீட்சை, இந்த சிவதனுஷ பங்கம் பண்றவாளுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் சிவதனுஷ ஒரு மனுஷனாலே பங்கம் பண்ண முடியாது அப்படின்னா, இவள் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு தெரிஞ்ச அவர் சாட்சாத் பகவானே தான் வரணும் அப்படின்றதுக்கு தான் அப்பேற்பட்ட அந்த பரீட்சையை அவர் வைக்கிறார். அதனால இந்த இடத்துல அப்படி வசத்தியாக ஒவ்வொருத்தருடைய மாலை அது வந்து திவ்ய தேச அனுபவமாக சுவாமி தேசிகன் இங்க ரசிகா ஸ்திரீலோகி அப்படின்னு அவள்லாம் எப்படிலாம் போடுறா அப்படின்னா நியூனாதி கத்வம் அப்படின்னு சமதா அப்படின்னு மூணா பிரிக்கிறது. ஒருத்தர் என்ன இந்த பக்கம் பேசுறா, ஒருத்தர் அந்த பக்கம் பேசுறா, ஒருத்தர் சமத்துவமாக பேசுறா. அப்படி ஒரு விவாதமாக இந்த ரசிகர்கள் கொண்டாடப்படுறா அப்படின்னு அந்த மாலை மாத்திர ஒரு ஆச்சரியமான அந்த சன்னிவேசத்தை சுவாமி தேசிகன் நமக்கு இங்க மங்களாசாசனம் பண்ணித்தரு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம், இப்ப திருக்கல்யாணம் ஆன பிறகு அப்படின்னு ஆச்சரியமாக மாலை மாற்றி இல்லையா, அதுக்கப்புறம் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து சேவை சாதிக்கும். இது ரொம்ப வசதி. அன்னைக்கு நம்ம வந்து திருவாடிபுரத்துக்கு பார்த்தா சேர்த்தி சேவை அப்படின்னு உங்க திருவேந்திபுரத்துல எல்லாம் தேர்ல எழுதுவேன், ஆண்டாலும் பெருமாளும் எழுதி ராத்திரி ராத்திரி நம்ம வந்து பெருமாள் சேர்த்தியில நம்ம போய் சேவிக்கலாம். அந்த சேர்த்தி சேவையே ஆச்சரியம். அதுலயும் இங்க தேசிகன் கொண்டாடும் பொழுது பெரிய பிராட்டி பூமி பிராட்டி, இன்னும் ஆண்டாலும் பெரிய பிராட்டியோட சேர்ந்து பகவான் இருக்கும் பொழுது அந்த சேர்த்தி சேவை இன்னும் வசதி. முதல்ல சேர்த்தி சேவை மங்களாசாசனம் பண்றது, மேற்கொண்டு ஸ்லோகத்துல அந்த அந்த எப்படி அவ வந்து நமக்கு ஆச்சரியமாக நமக்கு வந்து சேர்த்தியில அனுகிரகம் பண்றா அப்படின்றத அடுத்த மேற்கொண்டு ஸ்லோகத்துல பண்றா. ஏன்னா பெருமாள் மட்டும் இருந்தா அது அந்த அனுகிரகத்தோட பிராட்டியோட கூட இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் அனுகிரகம் அதிகம் அப்படின்றத மேற்கொண்டு ஸ்லோகத்துல. அதுல வந்து ஒரு தூர்வாதல பிரதிமயா தவதேஹ காந்தியா घोरोचना रुचिरया च रुचेन्धिरायाः आसीदनुज्ञित शिखावलकण्ठशोभम् மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்திரம் அப்படின்னு தூர்வாதல பிரதிமையா தவதேக காந்தியா அப்படின்னு. ஆண்டாள் பூமி பிராட்டி ஆண்டாளுடைய பகவான் பக்கத்துல இருந்துச்சு எப்படி இருக்கான்னா அந்த ஒளி ஆச்சரியமான ஒளி, அருகும்புல் போலே இருக்காம். அதான் தூர்வாதல அருகும்புல் போலே ஒரு மஞ்சள் கலந்த பிரதிமையா தவதேக காந்தியா,
அந்த தாயாருடைய சரீரம் அருகும் புல் போலே மஞ்சள் தடவின அந்த ஒரு ஒளி, அது வந்து அப்பேற்பட்ட ஒளி நல்ல மின்றா மாதிரி அந்த ஒளி ஒரு பக்கம். இன்னொன்னு ஒரு பக்கம் பார்த்தா கோரோச்சனா ருச்சிரையா ருச்சேந்திராயா அப்படின்னு கோரோச்சனா அப்படின்ற ஹிரண்ய வர்ணம் தாயார், பெரிய பிராட்டி தாயாருடைய, ஸ்ரீதேவி தாயாருடைய எப்படின்னா மஞ்சள் கலந்த சிவப்பு அப்பேற்பட்ட திருமேனி. அந்த திருமேனி கோரோச்சனா ருச்சிரையாச்சு ருச்சேந்திராயாக அப்படின்னு இந்திராயாகன் இந்திராயா அப்படின்னு தாயாருக்கு ஒரு திருநாமம். அப்பேற்பட்ட பிரகாசமாக ஒரு மஞ்சள் கலந்த சிவப்போடே இருக்கிற தாயார். எப்படின்னா தாயார் வந்து சந்திரன் போல இருப்பார். தன்னுடைய சரீரம் வந்து சிவப்பாக இருந்தாலும் கண் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். பகவானுக்கு அப்படியே ஆப்போசிட். பகவானுடைய சரீரம் கருப்பாக இருந்தா கண் வந்து சிவப்பாக இருக்கும். அப்ப நடுவுல பகவான் இருக்கான். பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் அப்படியே கருத்து அப்படி இருப்பான், கரும் மேகம் போலே இருப்பான். அவனுக்கு ரெண்டு பக்கமும் இப்பேற்பட்ட ஒளி, ஒரு ஒளி அருகம்புல் போலே, இன்னொரு ஒளி சிவப்பாக இருக்கிறது. இந்த ரெண்டு ஒளி மஞ்சள் கலந்து இந்த ஒளிக்கு நடுவுல பகவான் கருத்த மேகமாக இருக்கான். அப்பேற்பட்ட இங்க பகவானுடைய வர்ணனை எல்லாருக்கும் தெரியும். அதனால பெரிய பிராட்டியும் ஆண்டாளின்னு சொல்லி ஆசி தனுஜ்கித சிக்காவல கண்ட சோபம். அப்ப இத பார்க்கச்ச எப்படி இருக்குன்னா ஒரு மயிலுடைய கண்டம், ஆசி தனுஜ் சிக்காவல கண்ட சோபம் அப்படிங்கிறது. இந்த மயிலினுடைய கழுத்துல வந்து இந்த ஒரு பல கலர் அது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட பல ஒளிகள் நம்ம பார்க்க அது இப்படி திரும்ப திரும்ப என்னன்னா அது ஒரு கலராக தெரியும். அதுல அத்தனை கலர் இருக்கு. அப்படி இந்த ரெயின்போ மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுல கூட 7 தான். அந்த இதுல வந்து இன்னும் அதிகமாக தெரியும். மயில் தோகையிலேயே தெரியும் அவ்வளவு கலர்கள் இருக்கு அப்படின்னு. ஒரு டைரக்ஷன்ல பார்க்கும்பொழுதும் அந்த சூரிய கிரணங்கள்ல பார்க்கும்போதும் அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மயில் கழுத்துக்கு அப்பேற்பட்ட அழகாக இந்த பெருமாள் நமக்கு எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். அப்ப போய் சேவிக்கிறவாளுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்திரம் அப்படின்னு, கல்யாணம் ஆகாதவா அப்படி போனா அவளுக்கு மாங்கல்ய பலன் வரும். அந்த பெருமாள் வந்து தனியா நம்ம வந்து பெருமாள் சேவிக்கும் பொழுதே, அந்த தாயார் பெருமாளுடைய கல்யாண உற்சவம் சேவிக்கும் பொழுதே நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த பிரணமதாம் மதுவைரிகாத்தம்னு எல்லா லோகத்துக்கும் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகும். ஏன்னா சாட்சாத் பகவான் அந்த கல்யாண திருக்குவலத்துல இன்னும் சந்தோஷமாக இருப்பான். தாயார் பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த அந்த இன்னும் ஒரு அதிக சந்தோஷம். ஸ்ரீதேவி பூமாதேவியோட இருக்கும் பொழுது இன்னும் எப்படி இருக்கும். நீ கூட சில கல்யாணோத்சவத்துல பார்த்தா ஸ்ரீதேவி பூமாதேவியோட சேர்ந்தே கல்யாணோத்சவம் சில இடத்துல நடக்கும். அப்படி அந்த இதுல நமக்கு எல்லாம் அங்க வர அத்தனை பக்தர்களுக்கும் குளிர்ச்சியாக பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு, அந்த கல்யாணமாகாதவாளுக்கும் மாங்கல்ய பலன் கிடைக்கும். அது மாத்திரமில்ல, எல்லாருக்கும் மற்றவா அத்தனை பேருக்கும் அப்பேற்பட்ட பல பலன்களை கொடுத்து பகவான் அனுகிரகிப்பான். சுவாமி தேசிகன் இதையே வந்து தேப்பெருமாளுடைய அவதாரம் பண்ணும் பொழுது கூட ஸ்ரீதேவி பூமாதேவியோட சேவை சாதிக்கிறார் உற்சவர். பிரம்மா யாகம் பண்ணி அந்த இடத்த மங்களாசாசனம் பண்ற எப்படி இருப்பா ஸ்ரீதேவி பூமாதேவிக்கு நடுவுல பெருமாள். முதல்ல எல்லாம் ஸ்லோகத்துல வந்து தேப்பெருமாளை வந்து வர்ணிச்சுட்டார். இப்ப வந்து ஸ்ரீதேவி பூமாதேவியோட இருக்கிற அப்பேற்பட்ட பெருமாளை வர்ணிக்கும் பொழுது என்னன்னா, பெடை இரண்டை உரணமடைந்த பிரிந்திடாவகை பேசலாம் அப்படின்னு 2 ஹம்சம். அந்த 2 பெண் ஹம்சத்து நடுவுல ஒரு ஆண் ஹம்சம் இருந்து ரெண்டும் அந்த 3 அப்படி ஜலத்துல போகும்பொழுது எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி இருக்கா அப்படின்னு. பெருகும் அருவிகள் அருகம் அருவிய பெரிய மணிவரை பயிலலாம் அப்படின்னு ஆச்சரியமாக 2 பக்கம் அருவி கொட்டுறது, நடுவுல வந்து வைரங்களாக கொட்டுறது. அப்பேற்பட்ட மணிகள் அது ஒரு அருவி போல இருக்கு. அப்ப 2 அருவி நடுவுல வந்து வைரங்களாக கொட்டி இருந்தா அப்படி இருக்குமோ அப்படி அப்படின்னு. பிடி இரண்டோடு கலபம் ஒன்று பிணைந்து பேரழகோதலாம் அப்படின்னு 2 பெண் யானை நடுவுல ஒரு ஆண் யானை, ஆச்சரியமான 2 பெரிய தந்தத்தோட. அது 3ம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு யானை போச்சுன்னாலே அந்த ஊர்ல இருக்கிறவா ஆத்துக்குள்ள இருக்கிறவா எல்லாரும் ஓடி வந்து பாப்பா. அந்த வீதியில யானை வருதே ஒரு அழகு. அவ 3 யானை, அப்ப இந்த பக்கம் 2 பெண் யானை நடுவுல ஆண் யானை தந்தத்தோட அது வந்தா அது எப்படி இருக்கும்? ஜக ஜக ஜகன்னு மேல் லோக்கத்துல இருந்து கீழே எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த பெருமாள் அப்பேற்பட்ட கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு. பிரிவி ஒளியோடு நிலவும் அருகும் அப்படின்னு ஆச்சரியமான 2 பிரகாசமான ஒளிகள் நடுவுலே சூரியனும் போலே இருக்கேர் அப்படின்னு. கொடி இரண்டோடு விடவி என்று குளிர்ந்தவாறு குலாவலாம் அப்படின்னு 2 ஒரு நடுவுல ஒரு பெரிய விருட்சம்,
அது பக்கத்துல 2 கொடி. கொடி அப்படின்றது எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து அந்த கயர்ல அப்படி கட்டி சுத்தி 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 அதுல புஷ்பம் வர மாதிரி கட்டுவோம் இல்லையா, மல்லி. இதெல்லாம் கொடி. அப்ப தாயார் 2 பேரும் கொடியாக நடுவுல விருட்சம் இருந்தா அது எப்படி ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இதுவாக வர்ணிச்சுட்டு வருது. அப்படி அந்த 2 பேர் என்னைக்குமே எந்த திவ்ய தேசத்துல பார்த்தாலும் என்ன, ஸ்ரீதேவி உமாதேவியோட தான் பெருமாள் எழுறது. நிறைய உற்சவங்கள், சில உற்சவங்கள் தான் பெருமாள் மட்டும் தனியாக எழுறது. அப்படி சில உற்சவங்கள பக்கத்துல ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார் எழுவா, இந்த இடத்துல பெருமாள் இன்னொரு இடத்துல, அந்த மாதிரி உண்டு. அது கல்யாண சமயத்துல அந்த மாதிரி இல்லை. அப்படி 3 பேரும் சேர்ந்து சேவை சாதிக்கிற ஒரு ஆச்சரியமான சேர்த்தியை தான் இங்க சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இது மெய்விரத மான்மியம் அப்படின்ற தேப்பெருமாளுக்கு இந்த மங்களாசாசனம் பண்ற. அதேதான் இங்கே சொல்லும் பொழுது, தாயார் அருகும் புல் அப்பேற்பட்ட ஒளியோடே, சந்தனத்தை கலந்த அந்த மஞ்சள் கலந்த ஒளியோடே, இந்த பக்கம் தாயார் பெரிய பிராட்டி கோரோச்சனா அப்படின்னு ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி அப்படின்னு வேதமே சொல்றது இல்லையா, அப்படின்னு சிவப்பாக இருக்கிற ஒரு இது நடுவுல இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறா அப்படின்றதும் இந்த இடத்துல. அந்த சமயம் அப்படின்னா ஸ்ரீதேவி பூமி பிராட்டி இருக்கிற சமயத்து நடுவுல பெருமாளை யாரெல்லாம் சேவிக்க போறாரோ அத்தனை பேருக்கும் அத்தனை மங்களங்களையும் உண்டாக்குவான் அப்படி. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் சின்னதாக பார்த்துலாம், அடுத்த வாரம் விஸ்தாரமாக பார்க்கலாம். அர்ச்சம் சமர்ச்ச நியமை நிகம பிரசூனை நாதம் துவயா கமலயா ச சமேயிவாம்சம் மாதஸ்திரம் நிரவிசன் நிஜமாதிராஜ்யம் மான்யாமனு பிரபுத்தையோபி மகிஷிதஸ்தே அப்படின்னு மேல்கொண்டு பாசத்துல சேர்த்திய பார்த்தோம் இல்லையா. அந்த சேர்த்தியில பலனடைஞ்சவா அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே அதுல ஒரு உதாரணமாக கொடுக்கிறார். அனாதி காலமாக மனு அப்படின்னு பிரம்மாதான் மனுக்களை சிருஷ்டிக்கிறார். அதுல நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுவயம்புவ மனு. இப்ப இருக்கிற மனு வந்து வைவஸ்வத மன்மந்தரே கல்விகே பிரதமே பாதேன்னு சங்கல்பத்திலையும் சொல்றோம். வைவஸ்வத மனு ஒரு காலம் ஒரு மனு இந்த லோகத்தை ஆளுவான். அதுல முதல்ல ஆதி காலத்துல பிரம்மா முதல்ல சிருஷ்டிச்ச உடனே அவர் சுவயம்புவ மனு அப்படின்ற ஒருத்தரை சிருஷ்டிச்சு மேற்கொண்டு சிருஷ்டியை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து கேட்கிறே, சிருஷ்டியை நான் எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த பூமியில பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப பூமியே இல்லை, பூமாதேவிய இரண்யாட்சன் எடுத்துட்டு சமுத்திரத்துல எடுத்துட்டு போயிட்டான். அப்பதான் வராக அவதாரம் எடுத்து காப்பாத்தி கொடுக்கிறார். அதுக்கு மேற்கொண்டுதான் அந்த பூமியில சிருஷ்டியை பண்றார். அந்த மனுவில இருந்து நம்ம வந்ததுனாலதான் நமக்கு மனுஷன் அப்படின்னு சொல்றா. அந்த மனு தான் நம்ம அதான் சிருஷ்டிச்சு. அப்படி அந்த மனு அவன் இத்தனை வருஷமாக அத்தனை காலமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணான் இல்லையா, பூமியை சிருஷ்டிச்சு நம்மளெல்லாம் பரிபாலனம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவா உபநாச்சிமாரோட இருக்கும்பொழுது பெருமாளை சேவிச்சனாலதான். அர்ச்சம் சமர்ச்ச நீகமை அப்படின்னு நல்லபடியா நல்ல நியமத்தோட அனுஷ்டானத்தோட பெருமாளை சேவிச்சான் அப்படின்னு. நாதம் துவயா கமலையாச்ச, நாதம் பெருமாளே உம்மையும், துவயா அப்படி பெருமாளையும் துவயா அப்படிங்கும் பொழுது தாயார் ஆண்டாளையும், இங்க சொல்லும் போது ஆண்டாளுக்கு தானே ஸ்லோகம் எழுதுறே, அதனால சொல்றேன் துவயா ஆண்டாள் உம்மையும், பெருமாள் நாதனான பெருமாளையும், கமலையா அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பிராட்டியும் அவன் அர்ச்சனம் பண்ணதுனால தான் அவனுக்கு இப்பேற்பட்ட மான்யாமனு பிரபுதியோபி மகிழ்ச்சிதஸ்தே அப்படின்னு மாதஸ்திரம் நிரவிசன் நிஜமாதி ராஜ்யம் அப்படின்னு இப்பேற்பட்ட ராஜ்யத்தை அவன் வந்து ஆழ்ந்தான். நிறைய காலமாக அற்புதமாக ஆண்டான் அப்படின்னா அதுக்கு காரணமே இவாளுக்கு அவர் பண்ணப்பதான். ஏன்னா வராக அவதாரத்துல பூமி பிராட்டியை காப்பாத்தினவுன்னு லட்சுமி தேவி பூமி பிராட்டியோட அந்த வராகன் 3 பேருமாக இருந்து அவன் அர்ச்சனை பண்ணான் அப்படின்ற ஒரு காலத்தினால இத்தனை வருஷமாக அவன் ராஜ்யமாக இருந்தான். அவனுக்கு அப்பேற்பட்ட அந்த பதவியை அனுகிரகிச்சு அந்த பதவி போகாம இருந்து அவனை ரட்சிச்சு கொடுத்தது யாருன்னா இவாளை சேர்த்து அனுபவிச்சதுனால தானே அப்படின்னு. அதனால நமக்கும் அப்பேற்பட்ட 3 பேருமாக இருக்கச்சு நமக்கு சேவிச்சா நமக்கும் அந்த பலன் அற்புதமாக தங்கும், சிவகாலம் நமக்கு அனுகிரகம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றேன். இதை மேற்கொண்டு இதை விஸ்தாரமாக பார்க்கலாம் மனு கதைகள் எல்லாம் அப்படின்னு அடுத்த வாரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.